ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக ரிவிஷன் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐ மற்றும் ஔ ஆகிய எழுத்துக்களுக்குரிய இணை எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நான் இணை எழுத்துக்கள்னால் என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது உயிர் எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள்னா குறியில் எழுத்துக்கு நெடில் எழுத்து தான் இணை எழுத்தாக வரும். அதுதான் ஃபார்முலா. இதை நீங்கள் படித்து தான் ஆகணும். இதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா காவுக்கு கா, சாவுக்கு ஞா, இப்படி அடுத்தடுத்த எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்களாக வரும். அதாவது தாக்கு நா, பாக்கு மா, யாக்கு ரா, இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் அடுத்தடுத்து வரும். இப்போ உயிர் எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஐக்கு மட்டும் ஈன்றது வரும். அதாவது இந்த உயிர் எழுத்துக்களில் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய ரெண்டே இணை எழுத்து என்னென்னா ஐக்கு ஈ வரும், அவுக்கு ஊ வரும். மற்ற எல்லாத்துக்குமே ஓக்கு ஓ, இப்படி அதோட குறியிலோட நெடிலே அதுக்கு இணை எழுத்தாக வந்துடும். இந்த ஐ ஔ இந்த ரெண்டு எழுத்துக்கு மட்டும் அதை உச்சரிக்கும் போது கடைசியாக சைலண்ட்டாக முடிகிற அந்த எழுத்து தான் இணை எழுத்தாக வரும். இப்போ நீங்கள் ஐன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈ சைலண்ட்டாக முடியும். அதே மாதிரி ஔ அப்படின்னு சொல்லும்போது அதில் லாஸ்ட்டாக ஊன்றது சைலண்ட்டாக வரும். அப்போ இதோட இணை எழுத்துக்கள் இ ஊ என்பது கரெக்டானது. ஆப்ஷனில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இ ஊ என்பது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்களாக வரும். ஆப்ஷன் 2, இடையின எழுத்துக்கள் ஆறுமே ஒரே இனமாக இருக்கும். அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, ஆறும்னு வரும், ஆறும் ஒரே இனமாகும். ஆப்ஷன் 3, தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. இணை எழுத்துன்ற டாப்பிக்கை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். இது ரூல்ஸு, இதை நீங்கள் படித்து தான் ஆகணும். அதாவது வல்லின எழுத்துக்கள்னா கசட தபர, மெல்லின எழுத்துக்கள்னால் எங்கன நம்மன, இது ரெண்டுமே இதையோட இணை எழுத்துக்கள் தான். நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதில் பாருங்கள், கசட தபர மேலே இருக்கிறது வல்லின எழுத்துக்கள், எங்கன நமன இப்படிங்கிறது கீழே இருக்கிறது மெல்லின எழுத்துக்கள். இப்போ காக்கு அடுத்து ஞா அதுதான் வரும், அதோட இணை எழுத்து ஞா. சாக்கு அப்புறம் ஞா வரும், டாக்கு அப்புறம் நா, தாக்கு அப்புறம் நா, பாக்கு அப்புறம் மா, ராக்கு அப்புறம் நா, இதோட அடுத்தடுத்த எழுத்துக்கள் தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் இணை எழுத்துக்கள். ஸோ இப்போ ஆப்ஷனில் வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வருங்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரியான ஆன்சர். ரெண்டாவது கூற்று பார்க்கலாம். இடையின எழுத்துக்கள் ஆறுமே ஒரே இனம்னு சொல்லியிருக்காங்க. இடையின எழுத்துக்கள் அப்படின்னா எரல வளல, இது நல்லா கவனித்து பாருங்களேன். இது எல்லாமே ஒரே இனம்தான். யாக்கு அப்புறம் ரா, வா, லா, லா, ரா அப்படின்னு கரெக்டாக வரிசையாக வரும். இதுதான் ஒரே இனம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் 2, இடையின எழுத்துக்கள் ஆறுமே ஒரே இனங்கிறது சரியான கூற்று. இப்போ மூணாவது ஆப்ஷன் பாருங்கள். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை இல்லை, அதுதான் உண்மையும் கூட. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்தே கிடையாது. ஸோ மூன்றாவது கூட்டும் சரி. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இப்போ தேர்டு கொஸ்டின் பாருங்கள். திங்கள், மஞ்சள், பந்து, அம்பு இந்த சொற்களில் பயின்று வர இணை எழுத்துக்களோட வரிசையை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இணை எழுத்துக்கள்னாலே என்னென்னு சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்து வர எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். இப்போ திங்கள்ன்ற வார்த்தையில் பாருங்கள், கா பக்கத்தில் இங்கு வந்திருக்கு. ஸோ காவோட இணை எழுத்து கா, அது அது பக்கத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது வார்த்தையை பாருங்கள், மஞ்சள். மஞ்சள்ன்ற வார்த்தையில் சாக்கு அப்புறம் ஞா வரும், அதுவும் இருக்குது. ஸோ அதுதான் அதோட இணை எழுத்து. மூணாவது வார்த்தை பந்து பாருங்கள், தாக்கு அப்புறம் நா வருமா, அப்போ அந்த இந்து தூ பக்கத்தில் இருக்கா, அப்போ அது இணை எழுத்துக்கள் தான். அடுத்து நாலாவது வேர்டு பாருங்கள், அம்பு. அதாவது பாக்கு அப்புறம் மா வரும் இல்லையா, அதில் அம்புங்கிறது இம்மு பூ அப்படி பக்கத்தில் இருக்கிறனால அதோட இணை எழுத்துக்கள் அதுதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எழுத்துலேருந்து ஞா இணை எழுத்தாக வந்திருக்கு, ரெண்டாவதுல ஞா இணை எழுத்தாக வந்திருக்கு, மூணாவதுல நா இணை எழுத்தாக வந்திருக்கு, நாலாவதுல மா இணை எழுத்தாக வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இப்போ நாலாவது கேள்வி பாருங்கள். அகச்சொட்டு மற்றும் புறச்சொட்டு இரண்டிற்கும் பொதுவான சொட்டெழுத்து எது? அதாவது இது சொட்டெழுத்துக்களில் வரும். சொட்டெழுத்துக்கள் மொத்தம் 3 வகைப்படும். அது என்னென்னா ஆ, ஈ, ஊன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த, இந்த அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊன்ற எழுத்து மட்டும் இப்போ வழக்கத்தில் இல்லை. அதாவது இப்போ அந்த வார்த்தையை நம்ம பேசுகிறதில்ல. இப்போ ஆ, ஈனா அந்த, இந்த, அங்கே, இங்கே இந்த மாதிரிலாம் சொல்லுவோம், சுட்டி சொல்லுவோம்ல, அதுதான் சொட்டெழுத்துக்கள்.
இந்த ஊன்ற எழுத்தை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது தூரத்துக்கும் இல்லை பக்கத்துக்கும் இல்லை, அந்த இடைப்பட்டதை சொல்கிறதுக்கு ஊன்ற எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த எழுத்து வழக்கத்தில் இல்லை. ஆனால் சுட்டெழுத்துக்கள்னு கேட்டால் ஆ இ ஊன்னு 3 சேர்த்து தான் சொல்லுவாங்க. புக்கில் அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் இதை சேர்த்தே படிச்சுக்கோங்க. இப்போ 4th கொஸ்டினை பாருங்கள். அகச்சுட்டு மற்றும் புறச்சுட்டு ரெண்டுத்துக்கும் பொதுவான சுற்றெழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் பொதுவானது எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றும் குறிக்குது. ஆனா அந்த பக்கம் ஈனா, இந்த பக்கம் ஊனா நடுவுலன்னு குறிக்குது. ஸோ எதுவுமே இல்லைன்ற 4வது ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். இப்போ 5வது கேள்வி பாருங்கள். அம்மரம் இப்பெட்டி இந்த சொற்களில் சுட்டு வகை எதுன்னு கேட்குறாங்க. அதில் சுட்டு வகை வரும், கொஞ்சம் ஸ்ப்ரெண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. இப்போ அம்மரம் இப்பெட்டி அப்படிங்கும்போது அதாவது பிரித்தா பொருள் தந்தா அது புறச்சுட்டு, பிரித்து பொருள் தரலை அப்படின்னா அதுதான் அகச்சுட்டு. நல்லா தெளிவாக சொல்கிற கேட்டுக்கோங்க. அதாவது பிரித்தாலும் பொருள் தரணும். ஆ இ அப்படிங்கிற இந்த எழுத்து அந்த இந்தன்றதில் பாருங்கள், ஆ இ எடுத்தோம்னா அது பொருள் தராது. அப்போ அது அகச்சுட்டு. அதாவது அகத்தே இருந்து பொருள் தருது. புறத்தே இருந்து பொருள் தரனா இப்போ இது அம்மரம் அப்பெட்டி அப்படிங்கிறப்ப அம்மை எடுத்துட்டா மரம்னு ஒரு பொருள் வரும், இப்பெட்டியில் இப்போ எடுத்துட்டா பெட்டின்னு ஒரு பொருள் வரும். ஸோ இதுதான் புறச்சுட்டு. ஸோ இந்த சொற்களில் பயின்று வர்றது புறச்சுட்டு என்பது சரியான ஆன்சர். 5வதுக்கு பி தான் சரியான ஆன்சர். 6வது கேள்வி பாருங்கள். சொல்லின் உள்ளேயே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் எவை? இப்போ நான் சொன்னேன்ல அகசுட்டு புறசுட்டு, இதில் எப்படி அகசுட்டு புறசுட்டு அதே மாதிரி தான் இந்த வினாலையும் அகவினா புறவினான்னு 2 இருக்குது. அதில் சொல்ல உள்ளேயே இருந்து அர்த்தம் கொடுக்கறது, அதாவது பிரித்தா பொருள் தராதது அகவினா, சொல்லுக்கு வெளியிலிருந்து பிரித்தாலும் பொருள் தரது புறவினான்னு சொல்லி 2 இது இருக்குது. இப்போ பாருங்கள், யார் அப்படிங்கிற வார்த்தையில் யாவை எடுத்துட்டா இரு வந்து ஒரு பொருளை தராது. அப்போ யா வந்து உள்ளே இருந்து அது பொருளை தருது. அப்போ இது அகவினா. அதே மாதிரி என்ன அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டாலும் ஏவை எடுத்துட்டா இன்ன வந்து ஒரு பொருளை தராது. அப்போ இதுவும் அகவினா. யா ஏ அப்படிங்கிறது ஒரு அகவினா. அதாவது சொல்லோட உள்ளேயே இருந்து வினா பொருளை தரது. இதை எடுத்துட்டோம்னா வினா பொருளை தராது. ஸோ சொல்லோட உள்ளே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் ஏ யா என்பது சரியானது. இப்போ 7வது கேள்வி பாருங்கள். மொழியின் முதலிலும் இறுதியிலும் வந்து வினா பொருளை தரும் வினா எழுத்து எது? அதாவது இப்போ பாருங்கள், ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் டியில் இருக்க ஏன்ற எழுத்து ஏன் இப்படி இருக்கிறது, அவ்வாறு இருப்பது ஏன் அப்படின்னு 2 பக்கமும் போடலாம். அதாவது மொழிக்கு முதல்லையும் போடலாம், இறுதியிலையும் போடலாம். இந்த மாதிரி இந்த வினா எழுத்தில் ஒரு 3 டைப் இருக்குது. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் ஏ யா, அதுவும் மொழிக்கு இறுதியில் வர எழுத்துக்கள் ஆ ஓ அப்படியும், மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வர எழுத்து ஏ இப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து ரூல்ஸ். இப்போ நம்ம கேள்வியை பாருங்கள். மொழியோட முதல்லையும் இறுதியிலும் வந்து வினா பொருளை தர எழுத்து ஏ. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இப்போ 8வது கொஸ்டின் பாருங்கள். யாவன் எங்கு இச்சொற்களில் பயின்று வந்துள்ள வினா வகை யாதுன்னு கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே அகவினா புறவினா என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். 3வது கேள்வியோ 4வது கேள்வியோ வந்துருந்துச்சு. இப்போ இதில் இருக்க வார்த்தையை பாருங்கள். யாவன்ற வார்த்தையில் யாவை எடுத்துட்டா வண்ணுங்கிறது ஒரு பொருளை தராது. ஸோ சொல்லுக்கு உள்ளேயே இருந்து இது பொருளை தராதனால இது அகவினா. எங்கு அந்த சொல்ல பிரிஞ்சு பார்த்தாலும் ஏவை எடுத்துட்டா இங்கு கோங்கிறது ஒரு சொல்லாவோ பொருளாவோ வராது. ஸோ இதுவும் உள்ளேயே இருந்து பொருளை தராதனால இது ஒரு அகவினா. அப்போ இந்த சொற்களில் பயின்று வந்துள்ள வகை அகவினா வகை என்பது ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல மரங்கள் காற்றில் அசைந்தது. ஆப்ஷன் பி பூக்கள் அழகாக பூத்தது. ஆப்ஷன் சி மாடுகள் புல் மேய்ந்தன. பறவைகள் வானில் பறந்தது. இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. தூன்ற எழுத்து வந்து ஒருமைக்கு மட்டும்தான் வரும். எப்பயுமே தூன்ற எழுத்து அக்ரிணை ஒருமைக்கு மட்டும்தான் வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா ந ஆங்கிற வார்த்தை வந்து அக்ரிணையோட பன்மைக்கு வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஆ ஐ அப்படின்ற 2 எழுத்து மட்டும் எப்பயுமே அக்ரிணை பன்மைக்கு தான் வரும். இதெல்லாம் ரூல்ஸு. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் பாருங்கள், மரங்கள் வந்திருக்கு. அசைந்தது அப்படின்னா ஒருமையை தான் குறிக்கும். இப்போ மரம் காற்றில் அசைந்தது அப்படின்னா அது சரியாக இருக்கும். மரங்கள் அப்படின்னா அசைந்தன வந்திருக்கணும். அதே மாதிரி பூக்களுக்கும் பாருங்கள் கல் விகுதி வந்திருக்கு. அது நமக்கு தெரியும்ல, 1க்கு மேற்பட்ட இருந்துட்டாலே அது மரங்கள்
கன்றுகள் குன்றுகள் எல்லாமே கல் விகுதி சேர்த்தா சொல்லுவோம். அந்த மாதிரி கல் விகுதி வந்தாலே ஆ இல்லது ஐ தான் வரணும். இப்போ மாடுகள் புல் மேய்ந்தன, அதுதான் சரியான ஆன்சர். ஸோ 9க்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இப்போ வாங்க 10வது கொஸ்டின் பார்க்கலாம். தவறான ஒருமை பன்மை தொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அது என் புத்தகம் அன்று, ஆப்ஷன் பி அவை என் புத்தகங்கள் அல்ல, ஆப்ஷன் சி நான் மாணவன் அல்லன், ஆப்ஷன் டி நீ வந்தாய் அன்று. அதாவது இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்று அப்படிங்கிற வார்த்தை எப்பயுமே ஒருமைக்கு தான் வரும், அதுவும் அக்ரிணை ஒருமைக்கு தான் வரும். அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கு தான் வரும், அதுவும் அக்ரிணை பன்மைக்கு தான் வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லன் அப்படிங்கிறது உயர்திணை ஒருமைக்கு வரும், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன ரூல்ஸு, இதை நம்ம படிச்சிட்டோம்னா இலக்கணம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது என் புத்தகம் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புத்தகங்கிறது ஒரு அக்ரிணை தான், அன்றுங்கிறது அப்போ சரியான ஆன்சர். அவை என் புத்தகங்கள் அல்ல, இப்போ இது கல்விகுதி வந்திருக்கு, அக்ரிணை பன்மை தான், அல்லங்கிறது சரியான ஆன்சர். நான் மாணவன் அல்ல, உயர்திணைக்கு அல்லன் வந்திருக்கு, இதுவும் சரியானது. நீ வந்தாய் அன்று, நான் அப்பயே சொன்னேன் அன்றுங்கிறது அக்ரிணைக்கு தான் வரும், இது உயர்திணைக்கு வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் தவறானது. ஸோ 10வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான். இதில் கொஸ்டினை நல்லா கவனிக்கணும், தவறான ஒன்று தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் சரியானு சொல்லி குழப்பிட்டு இருக்கக்கூடாது. கொஸ்டின்ஸை நல்லா கவனமாக கவனித்து வாசிக்கணும், ஏன்னா அதில் தான் மைனூட்டான தப்பு விடுவாங்க. ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சால் கூட கொஸ்டினை மாற்றி படிச்சுட்டு தப்பாயிடுவாங்க. இன்றைக்கி நம்ம போட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். 10 கொஸ்டின்னாலும் ரொம்ப தெளிவான ஒரு முறையில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.